2012 ஒரு முறை வெளிநாடு ஒன்றுக்கு நான் கடந்து சென்றேன். 2012 ரணில் என்று சொல்லுகிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் 3 நாட்கள் என்னை பயன்படுத்தினார். பகல் நேரத்தில் அவர் சொன்னார், என் மனதில் ஒன்று தோன்றுகிறது. ஒரு தோட்டத்திலே ஒரு வாலிப சகோதரன் தனிமையாக படுத்திருக்கிறார். அவனை யாருமே பார்க்க வரமாட்டார்கள். நல்ல வசதி படைத்த ஒரு குடும்பத்தில் உள்ள 3 பிள்ளைகள், அதில் இளையவன் ஒரு கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டு இப்பொழுது அவன் மரித்து போவான் என்று சொல்லி அவர்களுடைய தோட்டத்தில் ஒரு இடத்திலே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். நாம் சென்று தூர நின்று ஜெபித்து கடந்து வரலாமே என்று சொன்னார். வெளிநாடுகளிலே ஒரு முறை உண்டு. நாம் சென்றால் எத்தனை நாட்கள் அவர்களோடு இருக்கிறோமோ அத்தனை நாட்களும் அவர்கள் சொல்லுகிற, அவர்கள் அழைத்து செல்லுகிற இடங்களுக்கு தான் போக வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய விருப்பப்படி போக முடியாது. அங்கே போகும்போது மரித்து ஒரு 10 நாட்களான ஒரு பிணம் எப்படி நாறுமோ அவ்வளவு நாற்றம் தூரத்தில் இருந்து. அந்த சகோதரனிடத்தில் நெருங்கி அவன் அருகில் போகும்போது அவன் எங்களை பார்த்தான். எங்களை பார்த்து கேட்டான், நல்ல வஸ்திரங்கள் தரித்திருக்கிறீர்கள், என்னை தேடி யாரும் வரவில்லை, ஏன் நீங்கள் வந்திருக்கிறீர்கள், எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, என்னோடு வந்த ரணில் சொன்னார், நாம் அருகில் சென்று ஜெபிக்க கூடாது, இது ஒரு தொற்று வியாதி, இது ஒரு பயங்கரமான ஒரு வியாதி. அவனுடைய உறவினர்கள் எல்லாரும் ஒதுக்கி அவனுடைய மரணத்துக்காக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை அழுகின நிலைமையில் தான் என்னை எடுத்தார், அழுகின சூழ்நிலையில் தான் எனக்கு உயிர் கொடுத்தார். ஆதலால் இவனுக்காக நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி அவன் தலையில் கரத்தை வைத்து அவனுக்காக ஜெபித்தேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மரணத்தை நோக்கி கொண்டிருந்த சகோதரன் அவன் சொன்னான், நீங்கள் எனக்காக ஜெபிக்கிறீர்களே, இவர் யார்? ஏன் அவர் உங்களை என்னிடத்தில் அனுப்ப வேண்டும்? எதற்காக என்னிடத்தில் அனுப்ப வேண்டும்? எல்லாரும் என்னை ஒதுக்கினார், அவர் எல்லாரையும் நேசிப்பாரா? ஒதுக்கப்பட்ட என்னை நேசிப்பாரா என்று சொல்லி அழுது கொண்டே இருந்தார். அவன் மேல் கரத்தை வைத்து ஜெபித்து, இந்த இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ அவரை நம்பினால் உனக்கு வாழ்வு கொடுப்பார் என்று சொன்ன அந்த மாத்திரத்திலே மரணத்தை நோக்கி ஒதுக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த சகோதரன் செவரை பிடித்து அப்படியே எழும்பி நின்றான். கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நான் சொல்லுகிறேன், மரண வியாதி யாரா இருந்தாலும் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சொல்லி ஜெபித்து பார், அவனுடைய மரண பயங்கள் பகடி போய்விடும். அல்லேலூயா. மருத்துவர்கள் சொல்லுவார்கள், இவன் பிழைக்க மாட்டான், உங்கள் கடவுளத்தில் கேளுங்கள் என்று சொல்லி. ஐயா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அம்மா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது எதற்கு நீ மருத்துவமனைக்கு போக வேண்டும்? மருத்துவர்களே உங்கள் கடவுளத்தில் கேள் என்று சொல்லுகிறார்கள். அந்த மருத்துவனை விட பெரிய ஒரு மருத்துவர் இந்த மைதானத்தில் வந்திருக்கிறார், உன்னை தேடி வந்திருக்கிறார்.